இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்யக் கோரி தங்கச்சிமடத்தில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சனிக்கிழமை அதிகாலை 7 பேரை ஒரு படகுடன் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து அழைத்துச் சென்றனர். அவர்களை விடுவிக்க கோரி உறவினர்கள் நடத்திய சாலை மறியலால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் போராட்டத்தை தொடர்ந்த உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். மீனவ மக்கள் நேற்று 7 மணிக்கு தான் கடலுக்கு போனாங்க. 10 மணிக்கு போட்டு பிடிபட்டுச்சுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. போன ஸ்பீட்ல எப்படி ஐயா எங்க மக்கள் பிடிபட்டிருப்பாங்க. அத்துமீறி பிடிச்சிட்டு போனது அவங்க தப்பு தான். எங்க மக்கள் உள்ள போகல, வெளியில கடந்த போட்டு அத்துமீறி வந்துட்டாங்கன்னு பொய் சொல்லி 7 மணிக்கு போய் 8 மணிக்கு பிடிச்சா எப்படி மீனம் எப்படி போக முடியும்? ஸ்ரீலங்கா எல்லைக்குள்ள எப்படி போக முடியும்? 1 மணி நேரத்துக்குள்ள உள்ள போற போட்டும் கிடையாது. அது வெளியில இருந்து தொழில் பார்க்கறவங்க தான். போன எல்லாருமே மாத்திரை மருந்து சாப்பிடுறவங்க எல்லாரும் அரசாங்கம் கொடுக்குற பிரஷர் மாத்திரை சுகர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு முடியாத பட்சத்துல அன்னன்னைக்கு வயிற்றுப்பாட்டை கடத்துறதுக்காக போன மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுங்க. அங்க பிடிவிட்டு இருக்கிற எல்லா மீனவ மக்களுக்கு சீக்கிரத்துல விடுதலை கிடைக்கணும். சீக்கிரத்துல நம்ம மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்து மீனவ மக்கள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை காட்டணும். 6:30 12 மணிக்கு போட்டு நம்ம எல்லை கொடுக்கலாம் பிடிச்சிட்டு போயிடறான். நம்ம கவர்மெண்ட் இதை எக்கோலமெண்ட்டுக்கு பார்க்க மாட்டேங்குது, நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்குது. நம்ம பொருளாதாரம் பூரா அழிஞ்சு போய்க்கிறது. நாங்கள் வாழ்க்கை தரத்துக்காண்டி இப்போ ரோட்டில் உட்காந்துருக்கோங்க. இதில் நீதி சொல்றதுக்கோ எந்த கலெக்டரோ எந்த யாரும் எங்களை பார்க்க வரல வைக்க வரல. 1 மணி நேரம் ஆச்சு நாங்கள் உட்காந்து. என்ன எங்களை மனுஷனாவே மதிக்கலை. என்ன நாங்கள் பொருளாதாரத்தை இழந்து புள்ள இங்கே கிடக்கு, தாப்பம் அங்கே கிடக்கா. இப்படி நாங்கள் வேதனையில் நடந்துருக்கோம். இப்போ நாங்கள் ரோட்டில் நடந்துருக்கோம். வாழ்க்கை பூரா நாங்கள் ரோட்டில் தான் தந்துட்டு இருக்கோம். வாழ்க்கை பூரா ஒரே உண்ணாவிரதம் போராட்டம். எங்கள் வாழ்க்கை பூரா இப்படி தான் ஓடுது, ரோட்டில் தான் ஓடுது எங்கள் வாழ்க்கை பூரா. போன மாதம் மலைக்கிலையும் தண்ணிக்கிலையும் கிடந்தோம். என்ன இப்படியே எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு மாநில அரசு எங்களை முடிச்சு கூட பார்க்க மாட்டேங்குது. என்ன இந்த எலெக்ஷன் தான் வருவான் போவான் அப்பா எங்களை என்ன கூட பார்க்க ஆள் கிடையாது. அதை நீங்க ஒரு தெளிவாக அனுப்புங்க நடுங்க. ஆமா, மீனவனை மனுஷனாவே மதிக்கலை. இல்லையாக்க ஒரு கண்டன லாரியை கொண்டு உட்காந்துருக்க எல்லாரும் உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு கண்டன லாரியை கொண்டு ஏற்ற சொல்லுங்க. எல்லாரும் கதையும் முடிஞ்சு போயிடும். 2 வண்டி அந்த சைடு ஏற்ற சொல்லிட்டாச்சு. இந்த மீனவ முறை முடிஞ்சு போகும், எங்க சரித்திரம் முடிஞ்சு போகும். என்ன இந்த தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒரு பேர் இருக்கு. மீனவனை 2 கண்டனங்களை ஏற்றி கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதனால அப்படி செய்ய சொல்லுங்க இந்த அரசாங்கத்தை. என்ன இதுக்கு மேல நாங்க இப்ப சொல்றதுக்கு வழி இல்லப்பா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.